எனக்கு முழுமையாக இந்தியா முழுவதுமே காவல்துறை என்பது மாநில அரசுடைய பொறுப்பு. அதுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் முதலமைச்சருடைய பொறுப்பு. அதுக்குள்ள கஞ்சா ஒழிப்பு பிரிவு முதலமைச்சருடைய பொறுப்பு. இவ்வளவு விஷயம் இருக்கு. மத்திய அரசு மாநில அரசுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ NCB என்கிற அமைப்பு வச்சிருக்காங்க. அதுவும் கூட இன்னைக்கு சவுத் ஜோன் டைரக்டரா தமிழகத்தை சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IPS அதிகாரி ஒருத்தர் அங்க பொறுப்பேற்றிருக்கிறார். இத்தனை விஷயங்கள் நடக்கும் பொழுது இதற்கு முன்பு வேறு வேறு ஆட்சி காலத்துல அதே திறமையாக பணி செய்த காவல்துறை நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு, கஞ்சா புழக்க வழக்கம் அதிகமா இருக்கிறது, வன்முறைகள் அதிகமா இருக்கு, டெரரிஸ்ட் இன்சிடென்ட் அதிகமா இருக்கு. கஞ்சா புழக்க வழக்கத்துல நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது எல்லா இடத்திலையும் கேட்கிறோம். அதனால் மடைமாற்றுவதற்காக சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மத்திய அரசு பொறுப்பேற்க. ஆமா, மத்திய அரசு எங்க பொறுப்பேற்கணும்? மத்திய அரசு பார்டரை தாண்டி ஷிப்ல கன்சைன்மெண்ட் ஈரான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா அது மத்திய அரசுடைய பொறுப்பு. கோஸ்ட் கார்டு மத்திய அரசு கிட்ட இருக்கு, நேவி மத்திய அரசு இருக்கு, அதை திறமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பள்ளி மாணவர்களை, நடுத்தர மக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய கஞ்சா எங்கிருந்து வந்துச்சு?